பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கரெக்ட் தானே? நம்ம எங்கேயோ கேட்டதாக இருக்கும், நாம் நினச்சிருப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் பண்ணியிருப்பான். நம்ம பைக் வாங்க ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் ஒருத்தர் வாங்கியிருப்பான். என்னைக்கு உங்களால் முடியாமல் இருக்கிற ஒன்றும் அது இன்னொருத்தர் சாதித்து கொண்டிருக்கிறான். உங்களால் முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒருத்தர் சாதிக்கிறான். ஒரே கிளாஸ் ரூம் தான், இங்கே கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கும். ஒரே டீச்சர் தான், ஒரே கிளாஸ் ரூம் தான். ஸ்கூலில் ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க, ஒரு பையன் லாஸ்ட் மார்க் வாங்குறான். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே கிளாஸ், ஒரே டீச்சர் தான் சொல்லித்தராங்க. கரெக்டா? ஒரே டீச்சர் தாங்க, 30 பேருக்கு ஒரே டீச்சர் சொல்லித்தராங்க. ஒருத்தர் நல்ல மார்க் வாங்குறான், ஒரு குழந்தை மார்க் கம்மியாக வாங்குறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுமை திறன். சரி, வேற கவனக்குறைவு. வேற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாரு, ஒருத்தர் லாஸ்ட் மார்க் வாங்குறாரு. அதுக்கு காரணம் கேட்டே கவனக்குறைவு அப்படின்னு சொல்றாங்க, ஆளுமை திறன் சொல்றாங்க. வேற கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இல்லாம. வீட்டு சூழ்நிலை கரெக்ட். வேற வீட்டோட சூழல். வேற கெட்ட சாவகாசம். ஓகே, வேற ஏதாவது இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரே டீச்சரு நம்ம 30 பேர் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. ஒருத்தரால் வெற்றி அடைய முடியுது, ஒருத்தரால் தோல்வி அடைய முடியுது. அப்போ காரணம் என்னன்னா கவனக்குறைவு. ஓகே, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். அது என்னென்ன சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன அதில் லேக் ஆகுது. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டிலலாம் அம்மா அப்பா வீட்டில் சண்டை போட்டுருந்தா அந்த குழந்தையும் சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? யோசிக்கிறீங்களா? எங்கேயா கேட்டுருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அம்மா அப்பா 2 பேரும் அன்பாக இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைகிட்ட அன்பாக இருக்கும். அப்போ தான் அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம சைக்காலஜி ரிலேட்டடாக சொல்லுவாங்க, குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க, அந்த குழந்தைய பாதிக்கும், அஃபெக்ட் பண்ணும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒரே குழந்தை 5th படிக்கிற குழந்தை எல்லா மொழியும் பேசுது. நீங்கள் ஒரே குழந்தைங்க திருப்பூர்லங்க, ஒரே ஏரியா, இங்கிட்டு 10 வீடு, இந்த சைடு 10 வீடு, நடுவில் 10 வீடு, 30 வீடு. 30 வீடு, 25 வீடு தமிழ்காரங்க, ஒரு 4 பேர் ஹிந்திக்காரங்க. ஆனால் அந்த ஹிந்திக்காரர் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தை வந்து திருப்பூரில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குது திருப்பூர் மாவட்டத்தில். தமிழ் அவ்வளோ அழகாக பேசுது. அதுக்கு காரணம் என்ன? சுற்றுச்சூழல், சர்க்கல்டன்னு சொல்கிறோம் நம்ம. உங்கள் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் பல்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி டக்கின் வந்து பக்காவாக கேப் போட்டு போகிறீங்க. இன்னொருத்தவனுக்கு அது வெக்கமாக இருக்கும்ல, என்னடா டெய்லி நல்லா பக்காவாக ட்ரெஸ் போட்டு வரலாம், நல்லா துவைக்கிறான், நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டு சந்தானெலாம் வச்சுட்டு வரலாம். நம்ம வந்து ஏன் அந்த கில்ட்டி வரும் இல்லையா, தாழ்வு மனப்பாங்க. அப்போ அதனால தான் நம்ம சொல்ல வருது. அதான் சொல்லுவாங்க, அப்துல்லா கூட சொல்லியிருப்பார், உன்னை பற்றி சொல்வதற்கு உன் நண்பனை பற்றி சொல்லு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு சொல்ல வேணாம்ப்பா, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஐயோ அது காவாய் போய் அவங்களால சேர்ந்து சில பேர்லாம் இருப்பான். டெய்லி நம்ம ஃபோன் பண்ணுவோம், எடுப்பான், மச்சான் ஒரு 5000 தேவைப்படுறதா, ஒரு 2 நாளில் தரண்டா தர்றாங்க. கரெக்டாக 2 நாள் பேசுவாங்க. அடுத்த நாள் காலையில் மச்சான் கூப்பிட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட நண்பன். அதுதான் சொல்கிறான், உன்னை பற்றி சொல்லிருக்கும் நண்பனை பற்றி சொல். நீ யாருன்னு நான் முடிவு பண்ணிதேன். அந்த பையில அப்பா பார்க்க அப்பாவியா இருக்காப்பா, நல்ல பையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் சுற்றுச்சூழலை எப்படி வடிவமைச்சுக்கிறீங்க, உங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுக்கு. அதுதான் அந்த பயன். எண்ணம் போல் வாழ்வு. வெற்றி பெற தேவையான விஷயங்கள் என்னென்னா திட்டமிடல். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி ஆளுமை. ப்ளஸ் ஆளுமை என்ன சைக்காலஜி. நீங்கள் குழந்தை முன்னாடி சண்டை போட்டால் சண்டை போடும். இப்போ எப்படி ஒரு ஸ்கூல் 12 வயசில் கத்தி எடுத்து குத்தலாம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் என்னென்ன வெறி. அந்த வக்கீல் குத்தியில் இதனால் வருது. அப்போ அந்த சிந்தனை ஃபீல் பண்ணது சரியான ஃபீல் ஆகலை. எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் மூளை இங்கே இருக்க, நம்ம எல்லாத்துக்குமே. அதை ஏதோ கிராம் கணக்காக சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக. ஏன் ஒருத்தர் வந்து சயின்டிஸ்டாக மாறாங்க, ஒருத்தர் வந்து டாக்டராக மாறாங்க, ஒருத்தர் இன்ஜினியர் மாறாங்க. என்ன காரணம்? அவங்க தொடர் முயற்சி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டே 1 ஸ்டார்ட் பண்ண நான் வந்து ஒரு டாக்டர்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன், நான் டாக்டர் வரைக்கும் அது முயற்சி வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடலாம், சலிப்பாயிடும்.
எனக்கு இது வராது சார், இது தெரியாது சார் அப்படின்னு சலிப்பாயிடும். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு பிடிச்சி கடைசி வரைக்கும் 3 வருஷம் அந்த பிள்ளை பிடிக்கல அப்படிங்கும். ஒரு நாள் லவ் ப்ரொபோஸ் பண்ணுவேன். என்ன காரணம்? என் மேலே இவ்வளோ உடன்பாடு வச்சிருக்கேன், நான் வேணான்னு சொன்னா என் பின்னாடியே வரேன். பையன் வந்து தப்பா தெரியா, பையன் வந்து கருப்பா இருப்பான், பொண்ணு நல்லா கருப்பா இருக்கும். எங்கேயா பார்த்துருக்கு ரோட்ல. என்ன காரணம்? அவன் வந்து அவன் அந்த பொண்ணு மேலே ஈடுபாடு 2 வருஷம் வேணாம்னு இருக்கும். எங்கள் வீட்டுக்கு செட் ஆகாதுங்க, எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தான் கல்யாணம் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய நீங்கள் சினிமாலே எடுத்துக்கிட்டு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? கன்சிஸ்டன்சி, அந்த அன்பை புரிய வைக்கிறது. அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தொடர் முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருவீங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணுறது நல்லதாக செட் பண்ணாரு. ஓகே, வேறு யாராவது பேசுகிறீங்களா? அவர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு வெற்றி என்றால் என்ன நீங்கள் சொல்லுங்களா? ஆனந்த் வேற இந்த 2 டேபிள் யாரும் ஒருத்தர் நண்பர் விட்டுருங்க நம்ம மாட்டாரு. ஓகே நண்பா எல்லாரும் காட்டுறாரு. இங்க யாரு நீ சொல்றதா நான் பாயிண்ட் இருக்கு, வேலிட் பாயிண்ட். சொல்லுங்க நீங்க யாரு? ரஜினிகாந்த் படத்துல பாஷா படத்துல சொல்லுங்க அப்படின்பா இல்லையா? அந்த மாதிரி இவங்க பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காங்க.